நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த முற்பகல் வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்திருக்கிறது. இப்பொழுதும் இந்த செய்தி நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக, நீர் உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் கேட்க பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக நீர் ஒவ்வொருத்தரோடு கூட பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அதாவது கானான் தேசத்திலே கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார். அந்த இடத்துல சில ஜாதிகளை கர்த்தர் விட்டு வைக்கிறார். அதற்காக அப்படின்னு ஆரம்பிக்குது. அது எதற்காகன்னு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார். பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்துருக்களை இருக்கக்கூடாது, அதான் நம்முடைய கான்செப்ட் இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்துருவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளே சத்துருக்கு நியாய தீர்ப்பும் கொடுத்துருவோம். கர்த்தர் அவனை கொல்லுவார், குத்துவார், உடைப்பார். எவனாவது ஒரு வார்த்தை நமக்கு விரோதமாக பேசிட்டானா அடுத்து நம்ம சொல்ல போகிறது கர்த்தர் உன்னை நொறுக்குவார், அப்படிதான். ஆனால் பொதுவாக நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்யணும், இல்லாமல் போக பண்ணுவார். வாக்கு தத்துவமும் அப்படி தான் இருக்கு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். உபாகமம் 28:7 வாசிங்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இது நமக்கு பிடிச்ச வசனம் இல்லையா? இது வாக்கு தத்துவம். ஒருவேளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல இடங்கள்ல கொடுக்குறாங்க. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், உனக்கு விரோதமாய் சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார். இதுதான் வாக்கு தத்துவம். ஆனால் வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார் என்று சொல்லுகிறது வசனம். அது மட்டுமல்ல, 2வது வசனம் சொல்லுது, அவர்களை சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்தார். எதற்காக கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார்? சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனால் சத்துருக்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதாவது சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நான் சொல்லவில்லை. அது யூஷுவல். அது சபை உருவான காலத்திலிருந்து அது இருக்கு. முதல்ல நம்ம எப்போ ஆண்டவர் சபைக்க தொடங்கினாரோ அன்னிலிருந்து சத்துருக்கள் சபைக்கு விரோதமாக இருக்கிறாங்க. பிசாசு எழும்புது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எப்பொழுதும் இருந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நிம்மதியே இருக்கவே விடமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன் என்றார். இன்னொரு இடத்துல தாவீதை பற்றி சொல்லும்பொழுது, அவனை சுற்றிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதலாக்கி வைத்திருந்தார், சமாதானமாய் இருந்தது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அதாவது அமைதியாய் வைக்கிறது கர்த்தருடைய திட்டம். நம்ம சத்துருக்களோட போராடிக்கிட்டே இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல, விரும்பல. நான் இன்னும் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறதே என்னன்னா, நம்ம நல்லா நிம்மதியா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறார். திருப்பி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார், கவலைப்படாதிருங்கள், ஒன்றைக்கு குறித்து என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், இப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நாம் சத்துருக்களோடு கூட போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வசனம் தெளிவா சொல்லுது, அதற்காக கர்த்தர் என்ன செய்யறாரா, சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார். அவங்கள துரத்தவும் மாற்றாராம், சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்தார். பல நேரங்களிலே நமக்கு இந்த சத்துருக்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்மளை சுத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருப்பதற்கு காரணம். நீங்க கூட சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்வீங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனாலும் பிரச்சனை முடிய மாட்டேங்குது, ஒன்று பின் ஒன்றா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம ஜெபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஜெபத்தை நல்லா பண்றோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், சிலர் சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் பண்ணி கூட ஜெபம் பண்ணி பார்த்துட்டேங்க, ஆனாலும் கூட இந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சத்துருக்களை கர்த்தர் விட்டு வைக்கிறதுக்கு அல்லது துரத்தாமல் இருப்பதற்கு முதலாவது காரணம் என்ன? அதே 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள்
தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் நல்லா கவனிங்க. ஏன் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறாருங்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டா, வசனம் தெளிவா சொல்லுது, நான் அவர்கள் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளை, உடன்படிக்கையை மீறி அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நமக்கு சத்துரு இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சத்துருக்களை கர்த்தர் விட்டு வைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பிதாக்களுக்கு போதிக்கப்பட்டதான கற்பனையை, கட்டளையை, உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள் என்று சொல்லுது. இன்னைக்கு பல நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் நமக்கு சொன்ன கற்பனையை, கட்டளையை, அல்லது இன்னும் நான் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சொல்றேன். நான் எப்பவுமே ரொம்ப ஆதங்கமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய முற்பிதாக்கள், அதாவது முற்பிதாக்கள்னா ரொம்ப முன்னாடி போல, இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை பரிசுத்தவான்கள், அவர்கள் கை கொண்டதான அந்த முறைமை, அவர்கள் கை கொண்டதான அந்த பரிசுத்த வாழ்க்கை, அவர்கள் கை கொண்டதான அந்த விசுவாச வாழ்க்கை, இதை எல்லாவற்றையுமே இன்னைக்கு நாம கை கொள்ளுகிறோமா? இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகள் அதை செய்கிறார்களா? அதுதான் காரணம். நம்முடைய முன்னாடி இருந்த பிதாக்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவம் ஒரு பீரியட்ல இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு சமாதானம் ஆயிருச்சு, அமைதல் ஆயிருச்சு. அவர்கள் பீஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணாங்க, கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நின்றார்கள், கர்த்தரோடு கூட அவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. நான் ஊழியத்தை மட்டும் சொல்லவில்லை. நம்ம அப்பா அம்மா காலத்தில் இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அன்னைக்கு இல்லை. இப்போ நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ சபை இருக்குது, வீடு இருக்குது, அல்லது ஒரு கார் இருக்குது, தேவையான வசதிகள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. உலக பிரகாரமாக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் போது கர்த்தருடைய கற்பனையை உண்மையாய் கை கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள், விசுவாசத்தோடு கூட இருந்தார்கள். அவர்கள் வழிவிலகி போகாமல் இருந்தார்கள். அன்னைக்கு அவர்கள் இருந்த அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த தலைமுறை தான் நீங்களும் நானும். அது ஆவிக்குரிய விதத்தில் இருக்கட்டும், உலக பிரகாரமா இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆனால் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதா? வசனம் சொல்லுது, அவர்கள் கை கொள்ளாமலும். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஆவிக்குரிய சபைகளை தான் நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபைகளே நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது நம்முடைய முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு இருக்கா? அவங்களுக்கு அவங்க கை கொண்டதான அந்த ஆவிக்குரிய விதம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? எந்த அளவுக்கு நம்ம டைல்யூட் ஆயிட்டோம், எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை விட்டு தூர போயிட்டோம், எந்த அளவுக்கு ஆராதனையில நாம தேவனை விட்டு ரொம்ப தூர போயிருக்கிறோம். அன்னைக்கு இருந்த ஆராதனை முறைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற ஆராதனை முறைமை வேறு. அவர்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான எந்த மியூசிக் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது, கீபோர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கொட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மிஞ்சி போச்சுன்னா அவங்க கிட்ட என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும், கையில இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதித்தார்கள். அவர்கள் ஆராதனையில தேவனுடைய மகிமை இருந்தது. கர்த்தர் அவர்கள் மத்தியில இறங்கி பிரசன்னமானார். இன்னைக்கு அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, எல்லா PA சிஸ்டமும் இருக்கு. இன்னைக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டி மைக்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு குவாலிட்டியா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஸூரியா நீங்கள் எந்தையுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க முடியுமே. ஆனால் உங்களால் அந்த ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்த ஆராதனையை ஆராதிக்க முடிகிறதா? அந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது, இன்னைக்கு ஆடம்பரம் இருக்குது, ஆனா ஆவியோடு ஆராதிக்கிறது இருக்குதா? உங்களுடைய சரீரத்தை உணர்ச்சி பூர்வமாய் தூண்டக்கூடியதான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு உணர்ச்சியை தூண்டவில்லை, உணர்வை தூண்டினார்கள். அன்னைக்கு உங்க ஆவி எழுப்பப்பட்டது, உள்ளுக்குள்ள தேவன் பேசினார். இன்னைக்கு ஊழியக்காரன் பேசுறதுல நீங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுறீங்க. அவங்க அந்த ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகுறீங்க. ஆனா உங்க ஆத்மாக்குள்ள வார்த்தை போகல. காரணம் என்ன? அவர்கள் கை கொண்ட முறைமையை, அவர்கள் கை கொண்டதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களும் நானும் கை கொள்ளவில்லை. இன்னைக்கு அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நினைச்சுக்கிறீங்க. இப்போ இவ்வளவு பெரிய சர்ச் கட்டி இருக்கிறாங்க, இது போன தலைமுறையில் அவர்கள் செய்த தியாகத்தினுடைய இந்த தலைமுறை ஆசீர்வாதம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராதிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனை ஆராய்ச்சி இருக்க கூட இடம் இல்லாம மழையிலையும் வெயிலையும் எப்படி இருந்திருப்பாங்க. அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் இந்த தலைமுறைக்கு இதை கொடுத்திருக்கிறார்.
ஆனா இந்த தலைமுறைக்காரங்க என்ன நினைக்க கூடாது, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்க கூடாது. போன தலைமுறையில் அவங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, அதனுடைய பலன் இது, அதனுடையதான எஃபெக்ட். இன்னைக்கு நாம இதை ஆசீர்வாதம் நினைச்சிட்டு அவர்கள் கை கொண்ட மெத்தடை கை கொள்ளாமல் போயிட்டோம். அதனால என்ன சொல்றாரு கர்த்தர், உனக்கு சத்துருக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. அது ஸ்பிரிச்சுவலியும் சரி, சுத்தியும் சரி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அன்னைக்கு இருந்தா மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா ஊழியம் பண்றதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அதுக்கு நம்ம என்னென்னமோ காரணம் சொல்றோம். நிறைய சத்துருக்கள் நம்மளை சுத்தி வந்துட்டாங்க, அரசியல் ரீதியா நமக்கு எதிர்ப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்துச்சு? நீங்க இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து பாருங்க. எப்பெல்லாம் தேவபுத்திரர் தேவனை விட்டு தூர போறாங்களோ அப்பதான் அவர்களை சுற்றிலும் சத்துருக்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எந்த காலகட்டத்திலும் எப்ப சபை கர்த்தருக்கு உண்மையா நிக்குதோ, கர்த்தர் சொன்ன கற்பனைகளிலும், கர்த்தர் சொன்ன கட்டளைகளிலும், கர்த்தர் சொன்ன நியமங்களிலும், கர்த்தர் சொன்ன விதிகளிலும் சபை எப்படி நிற்கிறதோ அப்பொழுது சபையை சுற்றிலும் கர்த்தர் அமைதலை ஏற்படுத்துகிறார். அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், இந்த அமைதிக்காக என்னென்ன மெத்தடையோ ஃபாலோ பண்றாங்க. ஒரு கூட்டமைப்பில் சேர்ந்துட்டா அமைதி வந்துடும், அல்லது இந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துடும், இந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துடும், ஏதாவது ஒரு கட்சியை நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிரும். இப்படி சொல்லி உலக பிரகாரமாக இந்த அமைதலுக்கான வழியை நாம் நாலாபுரமும் தேடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் முற்பிதாக்கள் எப்படி அமைதியா இருந்தாங்கன்னு பாரு, அவங்க எப்படி சமாதானமா இருந்தாங்கன்னு பாரு. உடனே நாம என்ன சொல்லிடும், அவங்க காலத்துல இப்படிப்பட்ட ஆட்சிலாம் இல்லைங்க, அவங்க காலத்துல இப்படிப்பட்டதான அதிகாரிகள் கிடையாது, அந்த காலத்துல அந்த அதிகாரிகள் நல்லா இருந்தாங்க. ஏன் நல்லா இருந்தாங்க? அதிகாரிகள் எல்லா காலத்திலும் மோசமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசு காலத்திலே மோசமான அதிகாரி இருந்திருக்கிறான். ஆனால் எப்பொழுது சபை தேவனுக்கு முன்பாக கற்பனைகளை கை கொண்டு உண்மை உள்ளதா இருக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் மாற்றுவார், எல்லாரையும் மாற்றுவார். தானியேல் காலத்தில் அப்படி இருந்தார்கள். அவனை தூக்கி எப்படி உள்ள தூக்கி போடணும்னு பார்த்தாங்க. வசனம் சொல்லுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? அவன் சொல்றான், ஆமா, என்னை தப்பு வச்சுட்டாரு, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். தேவன் தானியேலை பத்தி சாட்சி சொல்றாரு, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. அடுத்த நிமிஷம் அவன் வெளியே வந்துட்டான், அதிகாரி தூக்கி போட்டவன்லாம் உள்ள போயிட்டான். வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தானியேல் புஸ்தகம் சொல்லுது, தானியேலின் காரியம் கோரேசின் நாட்களிலும் ராஜாக்களின் நாட்களிலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாயிருந்தது. அந்த ஜெயமாயிருப்பதுக்கு காரணம் என்ன? தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷனாய் நடந்து கொண்டார். நாம ராஜாக்களை மாத்திட்டா, அதிகாரியை மாத்திட்டா அமைதலாயிடும் நம்ம நினைக்கிறோம். தானியேலை பத்தி சொல்லுது, 3 ராஜாக்கள் காலத்துல அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற முதலாவது பாடம். நம்மை சுத்திலும் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் வைப்பதற்கு இதுதான் ரீசன். நாம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோமானால், நாம் நம் பிதாக்களுக்கு சொல்லப்பட்டவைகளை கை கொள்ளுவோமானால், நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாகி சமாதானமாக இருக்க முடியும். நீங்க வேற எதனாலையுமே சமாதானமா இருக்க முடியாது, எதனாலையும் சமாதானமா இருக்க முடியாது. நாம பிதாக்களுக்கு சொல்லப்படுது என்ன சொல்லப்பட்டுச்சு? அதாவது நல்ல கவனிங்க, இது வசனம். இந்த வசனத்தினுடைய மாடல், இதன்படி வசனத்தின்படி வாழ்ந்தவங்க தான் நமக்கு முன்னாடி இருந்தவங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை மாதிரிகளை வைத்து விட்டு போகிறேன்றார். நீங்க வசனத்தை படிக்கணும், அதே நேரத்தில் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்த முறையையும் பார்க்கணும். அதனால்தான் எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களையே பார்க்கிறோம். எப்படி அவங்க வந்துட்டு உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம தங்க ஊழியத்தை செஞ்சாங்க, எப்படி பணத்தாசை இல்லாதவங்களா இருந்தாங்க, எப்படி மனுஷனை நம்பாம தேவனை நம்புனாங்க, எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாங்க, எப்படி தங்கள் வாயின் வார்த்தைகளிலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நின்றாங்க, ஒரு சபையை எப்படி நடத்தினாங்க, ஒரு சுவிசேஷகர் எப்படி தன் ஊழியத்தை செய்தார், ஒரு தீர்க்கதரிசி எப்படி வாழ்ந்தார்னு பைபிளையும் பார்க்கணும், நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்களையும் பார்க்கணும். அவங்க எதுக்கு நம்மள ஒரு சபையில கொண்டு போய் கர்த்தர் வச்சாரு? இப்ப இந்த 2 ஊழியக்காரங்க இன்னைக்கு வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க 4வது படிக்கும் போதோ என்னமோ அவர் உள்ள வந்த 4 வயசுலயே வந்தன்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அவர் அன்னையில இருந்து இந்த ஊழியக்காரரை பார்க்கிறார், இந்த சபையை பார்க்கிறார், இங்க கொடுக்கிறதான வசனங்களை பார்க்கிறார்,
பார்த்து 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 இப்ப அவர் ஒரு ஊழியக்காரனை மாறிவிட்டார். அவர் அப்படியே ஊழியக்காரன் ஏன் மாறுறாரு? இந்த பாஸ்டரை பார்க்கிறேன், இந்த சபையை பார்க்கிறேன், இங்க கொடுக்கப்படுகிற வசனத்தை பார்க்கிறேன், இந்த மாதிரி நானும் ஒரு ஊழியக்காரனாய் மாறணும் என்பதுதான் அடுத்த தலைமுறை உருவானதுக்கு காரணம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றான், ஊழியக்காரனுடைய பசங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நான் மினிஸ்ட்ரிக்கு வரமாட்டேன். ஏன்பா வரமாட்டேன்? ஐயோ நான் எங்க அப்பாவை பார்த்துட்டேன், நான் மினிஸ்ட்ரிக்கு வரமாட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பையன் உலக வேலைக்கு போயிருச்சு. யோசித்து பாருங்க, அந்த ஊழியக்காரனுடைய சபையில் இருக்கிறவர்கள் ஊழியத்திற்கு வருகிறார்கள். அந்த சுவிசேஷகரோடு கூட ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷகரை பார்த்து சுவிசேஷகராய் மாறுகிறார்கள். ஆனால் அந்த ஊழியக்காரனோ சுவிசேஷகனோ போதகரோ மெய்ப்பரோ தீர்க்கதரிசியோ அவருடைய பிள்ளைகள் வர்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% இப்பொழுது வருவதில்லை. என்ன அவங்க பார்க்கிறாங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து கை கொள்ள வேண்டிய காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் முன்மாதிரிகளாக இல்லை. பிதாக்கள் கை கொண்டதை இவர்கள் பார்க்கவில்லை, இவர்கள் அதை ஃபாலோ பண்ணல. இவங்க என்ன பண்றாங்க, அப்பா சேர்த்து வச்சுட்டாரு, நல்லா படிக்க வச்சுட்டாரு, வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு, அங்க லட்சமா சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் இங்க வந்து எதுக்கு இந்த ஆத்துமாக்களோட உட்காந்துக்கிட்டு மாசம் மாசம் அதை விட இங்க கம்மியா தானே வரும். இவன் வருமானத்தை தான் பார்க்கறானே ஒழிய அந்த தகப்பன் 1000 கணக்கானோரை நரகத்திலிருந்து மீட்டு இருக்கிறான், அந்த கனமான ஊழியத்தை நானும் செய்யணுங்கிற ஆசை அவனுக்கு வரவே இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது. இப்ப இவனுக்கு சத்ரு. ஆண்டவர் எழுப்புறார், சுத்தி ஆண்டவர் எழுப்புல தானா வந்துரும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்? உன் பிதாக்களுக்கு சொன்ன கற்பனையை நீ கை கொள்ளவில்லை, நீ அதை விட்டுட்ட. ஆனா உன் பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை கையில வச்சுக்கிட்ட. இப்ப உங்க அப்பா மூலமா உங்க அம்மா மூலமா வந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் அவர்கள் செய்த ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? அதுதான் முதலாவது கேள்வி. உன் சத்துருக்கள் உன்னை விடாமல் உன்னை சுற்றிலும் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அது சரீர அளவிலையோ அல்லது உலக பிரகாரமாயோ அல்லது பொருளாதாரத்திலையோ ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருந்துகிட்டே இருக்க. என்ன காரணம்? நீ சொல்ற, எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்களாம் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான், எங்க அப்பா காலத்துல நாங்களாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம், ஆனாலும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? உங்க அப்பா வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா? உங்க அப்பாவுக்கு அந்த போராட்டம் இல்லை. அவர் ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தை ஸ்தாபிக்கும் போது சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். அது இயல்பு, எல்லா வேலையிலும் இருக்கு, ஊழியத்தில் மட்டும் இல்லை. நீங்க உலக வேலை பாருங்க, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிங்க, அது 1 வருஷம் 2 வருஷம் அதை ஸ்தாபிச்சு நிக்க வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். உடனே எடுத்த முதல் நாள்ல இருந்து ப்ராஃபிட் கொட்டாது. ஒரு எந்த கடையோ ஆரம்பிங்க, ஹோட்டல் ஆரம்பிங்க, எதை வேணா ஆரம்பிங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது பிக்கப் ஆகும். ஒரு வண்டியே அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி தான் அது 100 120க்கு போகும். அந்த மாதிரி ஊழியமா அப்படிதான், ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை பார்த்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு உன் தகப்பனாரோ உன்னுடைய குடும்பமோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்து அடுத்த தலைமுறை நீங்கள் சத்துருக்கள் இல்லாமல் சமாதானமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தகப்பனும் தாயும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அதனால ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன்? அவர்களும் அதே காலத்தில் வந்தவங்க தான், ஆனா அவர்கள் அந்த கற்பனைகளை கை கொண்டார்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என்னுடைய விதிகளையும் கை கொண்டபடியினாலே வசனம் சொல்லுது. அதே காரியத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்றார். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. நம்மை சுற்றிலும் ஏன் சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன அந்த காரியங்களை நாம் கை கொள்ளுகிறோமா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு இருக்குதா? உன் தகப்பனுடைய ஜெப வாழ்க்கை உனக்கு இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேரு அப்பா மாதிரி சபை வளரணும், அப்பா மாதிரி ஊழியம் வளரணும், அப்பா மாதிரி பிசினஸ் வளரணும், அப்பா அந்த காலத்துல எல்லாத்தையும் கொண்டாந்தாரு, நாங்க அதை விட பெரிய லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், நீங்க என்ன வேணாலும் மிஷின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் உங்களுடைய அடுத்த டெக்னாலஜியை உள்ள கொண்டு வாங்க, உங்க அப்பாவை காட்டிலும் இன்னும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, உன் தகப்பன் தன்னுடைய திறமையினாலே இந்த இடத்துக்கு வரவில்லை, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அந்த கிருபையை இழந்துட்டு உன் திறமை உன்னை அந்த இடத்துக்கு கொண்டே வராது. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுகிறோமா? அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லையே, அதை நம்ம செய்யறது இல்லையே, படிக்க நம்ம எப்படி வர முடியும்? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தங்கள் பிதாக்கள் கை கொண்டதை இவர்கள் கை கொள்ளாமல் போனபடியினாலே நான் சத்துருக்களை இவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த சத்துருக்கள் உங்களை விட்டு போகணும், நீங்கணும்னா நீங்க
இந்த உட்காந்து உபயாந்தரங்களை தேடுறதை நிறுத்திடுங்க. அவரை பிடிச்சா பிரச்சனை சால்வ் ஆகுமா, இவரை பிடிச்சா பிரச்சனை சால்வ் ஆகுமா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினா சால்வ் ஆகுமா? எங்கே போனாலும் சால்வ் ஆகாது. ஏன்னா பிரச்சனையை தொடங்கி இருக்கிறவர் அவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. மனுஷன் பிரச்சனையை தொடங்கினானா தேவன் முடிச்சு வச்சிருவார். தேவன் தொடங்கினார்னா எவனாலையும் முடிக்க முடியாது. நீங்க எப்பேற்பட்ட ஆளுகிட்ட போங்க, அந்த பிரச்சனை சால்வே ஆகாது. யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் கதவை திறந்துட்டார்னா யாரும் அடைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் அடைக்க முடியாது. ஆனா கர்த்தரை அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கங்க, எவனாலையும் திறக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை தடுக்க ஒருத்தராலையும் முடியாது. அந்த வேலையை கதவை தட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிலர்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு, அழைச்சிருப்பாரு, இவன் ஊழியத்துக்கு வரமாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுமா? இதை விட நம்ம வேற ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறது, இங்கே ட்ரை பண்ணுறது, அப்புறம் பெரிய கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, அப்புறம் யாரையாவது பிடிச்சி ஒரு வேலையை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறது, லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறது, ஒரு 1000 வழி உபயாந்திரங்களை கை கொண்டுருவான். கை கொண்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சே வந்து நம்மக்கிட்ட ப்ரேயருக்கு வரும்போது சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷமா பிரதர் நானும் பண்ணாத முயற்சி இல்லை, பண்ணாத செலவில்லை, நான் எப்பேற்பட்ட ஆளையெல்லாம் பார்த்துட்டேன், ஆனாலும் ஒரு வேலை கிடைக்கல. ஆனால் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் அந்த சிவி பயோடேட்டாவை பார்த்த உடனே எவனா இருந்தாலும் வேலைக்கு எடுத்துப்பான். அதை விட கொடுமை என்னன்னா, அதை விட குறைவா இருக்கிறவருக்குலாம் இவர் கண்ணுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கும். அவரை விட குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கிறவருக்கு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கும். அதை இவரே சொல்லுவார், என்னை விட கம்மியான ஆளுக்கெல்லாம் கிடைக்குது பிரதர். அப்போ கூட மண்டையில் தெரிய மாட்டேங்குது, நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது நம்ம இல்லை, கர்த்தர். அவர் அடைச்சி வச்சார்னா நீங்க எவ்வளோ குவாலிஃபைடா இருந்தாலும் கிடைக்காது. அப்போ கர்த்தர் ஏன் இதை செய்யறாருன்னா, நீ திருப்பி மனுஷங்கிட்ட முட்டி மோதி எல்லாம் செய்யறத விட பேசாம தேவன்கிட்ட போயிடுங்க. அங்க போய் பாருங்க எப்படி நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாருன்றத பாருங்க, எப்படி அவர் சக்சஸ் பண்ணாருன்னு பாருங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, சத்துருக்களை கர்த்தர் நீக்காமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? நாம் நம்ம முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை ஃபாலோ பண்ணுகிறோமா? இன்னைக்கு நாம அதை விட ஒரு 2 அடி கீழே 3 அடி கீழே போயிட்டோம். ஆனா அவங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நாங்க நல்லா தானே இருக்கோம். எங்க அப்பா காலத்துல கார் இல்லைங்க, நாங்க கார்ல போயிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா காலத்துல இவ்வளவு பெரிய போன் எல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு நாங்க இவ்வளோ 1000 ரூபாய் போன் கையில வச்சிருக்கிறோம். எங்க அப்பா காலத்துல சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாரு, நாங்க இன்னைக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்றோம். எல்லாம் உண்மைதான். இது எல்லாமே உன்னால் வந்ததல்ல, உன் தகப்பன் தன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால் உன் கையில் வந்திருக்கிறது. ஆனா உன் சத்துருக்கள் போகணும்னா உன் தகப்பன் என்ன ஃபாலோ பண்ணணும், அதை நீ என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ண வேண்டும். அப்பதான் உன் சத்துருக்களை கர்த்தர் நீக்கி போடுவார். முதலாவதாக ஏன் இது நடந்தது? 2வது, இந்த பிள்ளைகள் ஏன் அதை கை கொள்ளவில்லை? தகப்பனுக்கு சொன்னது அவங்க என்ன செய்யல? கை கொள்ளலன்னு ஆண்டவர் சொல்றாரு. நியாயாதிபதி 2:20. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால். ஏன் போனாங்க அப்படி? அவர் சொன்னாரு, இவங்க ஏன் அப்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க? கீழ்ப்படியலன்றது உண்மைதான். கீழ்ப்படியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அதுவும் பைபிள் சொல்லுது. ஏன் அவங்க கீழ்ப்படியலங்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லுது. வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிச்சு. நல்லா கவனிங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, பிதாக்களுக்கு செய்ததை ஏன் பிள்ளைகள் கை கொள்ளவில்லைனா, பிதாக்களுக்கு தேவன் என்ன செஞ்சாருங்கிறத யாருக்கு தெரியல? அவன் பிள்ளைகளுக்கு தெரியல. இதுதான் இருக்கிறதுலயே 2வது பெரிய தப்பு. முதல்ல பண்ணது பிள்ளைகளுடைய தப்பு. 2வது தப்பு பெற்றோருடைய தப்பு, முற்பிதாக்களுடைய தப்பு. என்ன முற்பிதாக்களுடைய தப்பு? அந்த வசனம் தெளிவா சொல்லுது,
தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் அந்த சந்ததிக்கு செய்ததை, அந்த சந்ததியில் உள்ளவங்க எல்லாம் மரித்து போனார்கள். அவர்களுக்கு அவர் செய்ததை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. இப்ப இவன் அதை கை கொள்றதுக்கு வழியே இல்லை. காரணம் என்னன்னா, இவனுக்கு அது தெரியாது. அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை யாருக்கு தெரியாது? அவன் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, பிதாக்கள் அதை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். முதல்ல நீ ஃபாலோ பண்ணிட்ட, அதை உன் ஆத்மாவை காப்பாத்திருச்சு. ஆனா அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய். 9ஆம் வசனம் சொல்லுது, போதிக்க கடவாய். இன்னைக்கு பெற்றோர் பண்ற மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்? மெயின் அட்வைஸ் என்ன? இந்த குரூப் எடு, இந்த கோர்ஸ் எடு, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் இதுதான். அடுத்த 5 வருஷத்துல இதான் நடக்க போகுது. தொலைநோக்கு பார்வை. என்னது அதுக்கு பேர்? என்னது? தொலைநோக்கு பார்வை. பிள்ளைகளுக்கு அவர்கள் நாளைக்கு படிச்சு வரும்போது அவர்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டாமா? அப்பா என்ன வச்சுட்டு போனார்னு நாளைக்கு கேட்பாங்களே. அதுல கொஞ்சம் பேர் சொல்றான், எனக்கு எங்க அப்பா ஒண்ணு வச்சுட்டு போல, நான் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வச்சுட்டு போகணும். நல்லது, அது உங்க இஷ்டம். ஆனா வசனம் சொல்லுது, நீ இப்ப வீடை வச்சுட்டு போறியா, படிப்பை கொடுத்துட்டு போகிறீங்களா, அல்லது சொத்து வச்சுட்டு போறீங்களா? அது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டையே வச்சுட்டு போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நாள் வந்தது, அவர்கள் நாடு இல்லாமல் நாடு நாடாய் அலைகிறார்கள். ஒரு நாட்டையே வச்சுட்டு போனாங்க. கடைசியில் அவங்க எப்படி அலைஞ்சாங்க? நாடு இல்லாம அலைஞ்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாட்டை வச்சவனுக்கே நாடு இல்லாம போச்சு. நீ வீட்டை வச்சுட்டு போற, உன் பிள்ளைகள் அந்த வீட்டிலே குடியிருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவாய். கர்த்தர் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய். இன்னைக்கு காலையில் எழுந்தா உடனே எழுந்துரு, ஓடு, ஆட்டோ வரும், புக் எடு, டைரியில சைன் வாங்கினியா, வாட்டர் பாட்டில் எடுத்தியா, சாப்பாடு எடுத்தியா, ஓடு ஓடுன்னு ஆட்டு மந்தைய பத்திர மாதிரி பத்துறது. 7:30 மணிக்கெல்லாம் பஸ் வருது, ஓடு. எழுந்திருச்ச உடனே ஜாம் பண்ணியா, பைபிள் வாசித்தியா, அதெல்லாம் பண்ணா பிள்ளை ஸ்கூலுக்கே போக முடியாது. இருக்கிற டைம் கொஞ்சம். பிள்ளை எழுந்திருக்கிறதே 7 மணிக்கு. ஏங்க 7 மணிக்கு எழுந்திருக்கிறது? அவங்க முந்தின நாள் நைட்டு டியூஷனுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு 10-10:30 மணிக்கு தான் பருக்குறாங்க. அவங்க திருப்பி காலையில் எழுந்திருச்சியே போறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. அப்ப நீ தெளிவா உன் சந்ததியை நீ ஒழிப்பதற்கு முடிவு செஞ்சுட்ட. அதாவது உன் நம்பிக்கை எதன் பேர்ல இருக்கு? படிச்சுட்டாங்கன்னா நல்லா இருப்ப. உன் நம்பிக்கை எதன் பேர்ல இருக்கு? நான் சேர்த்து வைக்கிற சொத்துல நீ நல்லா இருப்ப. ஆனா சிலர் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவன் இருக்கிறதுலே மோசமானவன் இவன் தான். யார் தெரியுமா? ஐயோ இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு ஆண்டவர் தான் உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நடத்த மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்லுவான், ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றணும், இந்த சொத்தை பார்க்காத, வீட்டை பார்க்காத, கர்த்தரை பிடிச்சிக்கோ. அந்த கர்த்தரை பிடிச்சிக்கோன்றதுக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன போதிச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் அந்த வீட்டுக்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பிரதான ஆசாரியர். ஆண்டவர் உங்களை தான் வச்சிருக்கிறார் உங்க வீட்டுக்கு. யூ மஸ்ட் டீச். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை போதிக்கிறது இல்லை, மற்ற எல்லாத்தையும் போதிச்சு கொடுத்துறீங்க. உங்க பிசினஸ் அப்படியே பையன் நடத்தணும், என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ் நடத்துறதுக்கு என்னென்ன போதிக்கணுமோ எல்லாத்தையும் போதிக்காச்சு. அவர் சொல்றாரு, என் பையனை அப்படியே சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல வளர்த்து அவன்
அடுத்த ஜெனரேஷன்ல என்னை விட 2 மடங்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து கொண்டு வந்தேன், நல்லது. ஆனால் நீங்க கொடுத்த ஞானமோ அவனுக்கு இருக்கிற ஞானமோ அதை நிரந்தரமாய் வைக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற உங்கள் ஆவிக்குரிய அனுபவம், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததான அந்த பாதை, அந்த சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் உன் பிள்ளையை அடுத்த தலைமுறையில் நிறுத்தும். ஒரு மிகப்பெரியதான பிஸ்னஸ்மேன் தமிழ் இந்தியாவில் இருக்கிறார். அதாவது முதல் 10 பேருக்குள்ள அவர் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிஏ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸான ஒரு ஆளை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அவரோடு கூட பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு காரியம் சொன்னார். நான் பார்த்த வரைக்கும்ங்க இந்தியாவில் எந்த ஒரு பிஸ்னஸும் 3 தலைமுறையை தாண்டி செழிப்பாக இருந்தது கிடையாது. 3வது தலைமுறையோட கூட அது முடிஞ்சிடும், 4வது தலைமுறைக்கு அந்த பிஸ்னஸ் மங்கி போயிடும்னார். அதாவது அவன் தகப்பன் காலத்தில் இருந்ததை விட அடுத்த தலைமுறையில் உயரும், 3வது தலைமுறையில் இன்னும் உயரலாம் அல்லது அதே அளவில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 4வது தலைமுறையில் அது அப்படியே மங்க தொடங்கி அதுக்கப்புறம் 4, 5வது தலைமுறையில் அது இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் உண்மையிலே அவருடைய ஞானம் ரொம்ப அதிகம், உலக ஞானம். அவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படி சொல்வார். நிறைய சாட்சிகளை சொல்லி சொன்னார். இப்படிலாம் பாருங்க, இந்த பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, இது 3வது தலைமுறையில் காணாமல் போயிருச்சு, 4வது தலைமுறையில் காணாமல் போயிருச்சு. அப்போ அவர் சொன்ன அந்த பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா முதல் தலைமுறையில் உருவாக்கினவர் ஜாம்பவனா இருக்கிறார், பயங்கரமான அறிவாளி. 2வது தலைமுறையில் உண்டாக்குனவர் அதை விட பயங்கரமான அறிவாளியா இருக்காரு. அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போறார். ஆனா 3வது தலைமுறையில் அவரை மாதிரி ஒருத்தர் வரவில்லை. அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கோங்களேன், அவர் மாதிரி அவருடைய தளபதிகள் இல்லை, அவருடைய தளபதிகள் மாதிரி அடுத்த தலைமுறை இல்லை. இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யமே இல்லை. அலெக்சாண்டர் மாதிரி வீரர்கள் இல்லையா, கத்தி சுத்த தெரியாதா, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து வர வேண்டுமானால் அவர்கள்கிட்ட இருக்க திறமை முக்கியம் அல்ல. எது தெரியுமா முக்கியம்? வசனம் தெளிவா சொல்லுது, தேவனை அறியாத சந்ததி ஒன்று வந்தது. தேவனை அறிவிக்க வேண்டிய யார் பொறுப்பு? அதுக்கு முன்னாடி உள்ள சந்ததியினுடைய பொறுப்பு. உங்களை கர்த்தர் எப்படி நடத்தினாரு, எந்த பாதையில் கொண்டு வந்தாரு? சில பெற்றோருக்கு சில காரியத்தில் வெக்கப்படுறாங்க. என்ன வெக்கப்படுறாங்க? ஆரம்பத்தில் அவங்க பிளாட்ஃபார்மில் இருந்தது, ஒரு 2 இட்லிக்கு கஷ்டப்பட்டது, ஒரு டீ குடிக்க கஷ்டப்பட்டதை பிள்ளைங்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம். ஏன்னா இப்போ பிள்ளைங்க முன்னாடி அவங்க ஹீரோ மாதிரி இருக்காங்க, பிள்ளைகளை பயங்கர கௌரவமாக வச்சுருக்காங்க. வாயால் சும்மா சொல்லுவாங்க, நல்லா கஷ்டப்பட்டு வந்தப்பா, அதோட நிறுத்திடுவாங்க. அதல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டது முக்கியம் அல்ல, அந்த கஷ்டத்தில் கர்த்தர் எப்படி உங்களை காப்பாற்றினார்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி உயர்த்தினார்னு இருக்குல்ல, அதுதான் உன் பிள்ளைக்கான ஆவிக்குரிய அனுபவம். ஏன்னா அதை விட மோசமான கஷ்டமோ அல்லது அதை மாதிரி ஒரு கஷ்டமோ உன் பிள்ளைக்கு வரும்போது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இந்த கஷ்டத்தில் எங்கள் அப்பாவோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் அதானே சாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பல நேரங்களில் சில ஊழியர்களை பார்த்துருக்கிறேன் நான். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் அடுத்து வர வேண்டியதான தன்னுடைய பையனை அப்படியே 10th +1 +2 முடித்த உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சு அங்கே அவன் 5 வருஷம் படித்து காலேஜ் எல்லாம் முடித்து டிகிரி எல்லாம் முடித்து இங்கே வருவான். வரும்போது அப்படியே நேராக அவன் கையில் அந்த ஊழியத்தை கொடுத்துருவாங்க. நான் அது சபைன்னு சொல்லலை, இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லலை, ஊழியத்தைன்னு சொல்கிறேன் பொதுவாக. அப்படியே அவன் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ அவனுக்கு இந்த ஊழியத்தை இவர் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு தெரியாது, எப்படி ஒவ்வொரு ஆத்மாக்காக முழங்கால் போட்டாருன்னு தெரியாது, எப்படி பசியிலையும் உபவாசத்திலையும் இதை வளர்த்தாருன்னு அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ அவன் வரும்போது 5000 ஆத்மா, 500 ஆத்மா, 2000 ஆத்மா வந்து உக்காந்த உடனே அவன் ராஜாவாக நினைக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தாவீது ராஜாவானதுக்கும் சாலமோன் ராஜாவானதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவானான். அதனால அவனுக்கு ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் சாலமோன் பிறக்கும் போதே என்னவா பிறந்தான்? ராஜாவா பிறந்தான். அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ரெகபியாம்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய தகப்பன் எங்களுக்கு என்ன பண்ணாரு? கடினமான வரிகளை விதித்தாரு, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யுங்க, அதை குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா சாலமோன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஜனங்களை பயங்கரமாக டாக்ஸ் போட்டு கஷ்டப்படுத்தியிருக்கான். ஆனால் தாவீது அந்த வேலையை செய்யவில்லை. ஏன்னா ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு யாருக்கு தெரியும்?
தாவீதுக்கு தெரியும், ஏன்னா அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறான். இப்போ சாலமோன் திருப்பி ஆடு மேய்க்க வேண்டாம். ஆனால் சாலமோனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்களுடைய கஷ்டம் என்னன்னு சாலமோனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆடு மேய்க்கும் போது எப்படி சிங்கம் வந்துச்சு, எப்படி அது கைக்கு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாரு, இந்த ராஜ்யபாரம் எப்படி என் கைக்கு வந்துச்சு, அது எப்படி சவுல்ட்டு வந்தது, இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? சாலமோனுக்கு தெரிஞ்சு, நீ ராஜாவா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லப்பா, நீ ராஜாவா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் காரணம். இந்த ராஜ்யபாரத்தை இன்னைக்கு உன் கையிலிருந்து வாங்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லி இருந்தா சாலமோனும் ராஜ்யபாரத்தில் தாவீதை போல ஒரு நீதிமானாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிதாக்கள் பண்ற தப்பு என்ன? தேவனை அறியாத சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா கிறிஸ்டியன் இன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம், நாங்கெல்லாம் 4 தலைமுறை கிறிஸ்டின், 5 தலைமுறை கிறிஸ்டின். ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா? அவன் தாத்தா கிட்ட இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா? 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தேவ பயம் இருக்கா? 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த மிஷனரி பாரம் இன்னைக்கு இருக்கா? கிடையாது. ஏன்? இது தேவனை அறியாத சந்ததி. இவனை பொறுத்த வரைக்கும் தேவன் என்பது கிறிஸ்தவத்தினுடைய கடவுள் இயேசு, அவ்வளவுதான். இவனை பொறுத்த வரைக்கும் இயேசு யாரு? கிறிஸ்டியன் காட். இவனுக்கு கிறிஸ்தவம் இன்னொரு ரிலிஜியன், கிறிஸ்டியன் காட். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த இயேசு அவன் தாத்தாவுக்கு என்ன பண்ணாரு? மிஷனரி அன்னைக்கு வந்து இவன் தாத்தாவை ஊருக்குள்ள விடாம வெளியே உட்கார வச்சிருக்கும் போது மிஷனரிகள் வந்து எப்படி இவன் தாத்தாவுக்கு இயேசுவை சொன்னாங்க, அந்த தலைமுறை எப்படி காப்பாற்றப்பட்டது, அந்த தலைமுறை இன்னைக்கு கௌரவமா இருப்பதுக்கு யார் காரணம், இதெல்லாம் இன்னைக்கு இவனுக்கு தெரியாது. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குது? சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இங்க இருக்கிற நாம் அத்தனை பேருமே தேவனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மீட்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு வீழ்ச்சியிலிருந்து எடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு தரித்திரத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டாந்துருக்கிறார், எங்கேயோ ஒரு கட்டுக்கள்ல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து தேவன் எப்படி உங்களை ரட்சித்தார் என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போங்க. நீங்க வைக்கிற பணம் காப்பாத்துதோ இல்லையோ, நீங்கள் வைக்கிற சொத்து காப்பாத்துதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் கொடுக்க போற ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் அவனை காப்பாற்றி விடும். ஏன்னா உங்களை எண்ணி காப்பாத்துறது சொத்து இல்ல, உங்களை எண்ணி காப்பாத்துறது பணம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்மள நிறைய பேருக்கு நம்முடைய முற்பிதாக்கள் எதையும் உலக பிரகாரமா வச்சிட்டும் போல, ஆனா நம்மை காப்பாத்தி கொண்டு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறது தேவனாகிய கர்த்தர். அதை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, அதான் முக்கியம். கர்த்தர் ஏன் சத்துருக்களை விட்டு வச்சிருக்கிறாரு? ஒரு சந்ததியை இன்னைக்கு ஆண்டவர் விட்டு வச்சதுக்கு அதான் காரணம். சத்துருக்கள் ஏன் இருக்கிறாங்க? முற்பிதாக்கள் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க, அதனால பிள்ளைகள் கை கொள்ளாமல் போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் திருப்பி கை கொள்ள வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை, கர்த்தர் சத்துருக்களை அனுமதிக்கிறார். அவன் வந்து அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணும்போது வேற வழி இல்லாம இவங்களுக்கு வேற வேலை எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. கடைசி அந்த ஜனங்க எங்க போறாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும்னு சொல்றாங்க நியாயாதிபதிகள்ல. அதுக்கு காரணம் என்ன? இந்த சத்துரு வந்ததுக்கு காரணம் என்ன? இவர்கள் தேவனை அறியாமல் இருந்தது. மேபி அவங்க இஸ்ரவேல் ஜனங்களா இருப்பாங்க, நாம ஆவிக்குரியவங்களா கூட இருப்போம், ஆனா தேவனை பத்தின அறிவில்லை. நம்முடைய அத்தனை பேருடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு தேவையான நம்முடைய சுத்திலும் இருக்கிற சத்துருக்களை அமைதியாக்குற அதிகாரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் கையில் மட்டும் தான் இருக்கிறது, வேற யார் கையிலும் இல்லை. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க, வேற எதையும் சொல்லி கொடுக்காதீங்க. படிப்பு கொடுங்க, அது வேற விஷயம். மற்றபடி இந்த லூப் லைன்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அவரை பிடிச்சிக்கோ, இவரை பிடிச்சிக்கோ, இந்த மாதிரி காரியத்தை செய்ய. உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய கையை மட்டும் பிடிச்சி பாருங்க, எந்த வனாந்தரத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வனாந்தரத்தை கடக்கிறதுக்கு தேவனை தவிர வேற வழியே கிடையாது, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். என்னைக்கு நீங்க சத்துருக்களை பார்த்து சத்துருக்களை தோக்கடிக்கிறதுக்கு வேற வழியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிங்களோ, அன்னையோடு கூட கர்த்தர் உங்களை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தார். எப்ப நீங்க கர்த்தர் கையை பிடிப்பீங்களோ அன்னைக்கு தான் உன் சத்துருக்கள் உன்னை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் ஏன் சத்துருக்களை வைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் மனம் திரும்புவதற்காக. நம்மளை என்ன செய்யணும்? மனம் திரும்புவதற்காக. நாம பார்க்கணும், ஏன் இந்த சத்துரு வந்திருக்கிறான், இந்த சத்துருவை ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, இவனை போறதுக்கு என்ன செய்யணும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு. ஒன்று, பிதாக்களுக்கு கர்த்தர் செய்ததை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். 2, பிள்ளைகளுக்கு பிதாக்கள் அறிவிக்க வேண்டும்.
சொல்லி கொடுத்துட்டு போனோம். இது முதலாவது கர்த்தர் சத்துருக்களை நமக்கு அனுமதித்ததுக்கு காரணம். ரெண்டாவது, கர்த்தர் எதற்கு சத்துருக்களை அனுமதிக்கிறார்? வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், நல்லா கவனிங்க, நியாயாதிபதிகள் 3:2 சொல்லுது, கர்த்தர் சில சத்துருக்களை விட்டு வைத்திருக்கிறார். எங்க? கானான்ல விட்டு வச்சிருக்கிறார். கானான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வந்தாச்சு. யோசுவா பிரிச்சு கொடுத்துட்டார். நியாயாதிபதிகள் காலத்தில் இது நடக்குது. அப்போ வசனம் சொல்லுது, 2வது வசனம், அதுவரைக்கும் யுத்தம் செய்து பழக்கமில்லாத இஸ்ரவேலர்களை பழக்குவிப்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாராம்? சத்துருக்களை விட்டு வைத்தார். 2வது சத்துருக்களை ஏன் கர்த்தர் விட்டு வைக்கிறாரு? இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றது சத்துருக்கள் வேணாம், சத்துருக்கள் இருக்க வேண்டாம். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சில சோதனைகளை, அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்களேன், சோதிப்பதற்காக இருக்கும். 3:1 வாசிங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். அப்ப சோதிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை விட்டு வைக்கிறாரு? சத்துருக்களை விட்டு வைக்கிறார். எதை சோதிக்கிறதுக்கு? பாருங்க, இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்றதுக்கு எதை வச்சு நீங்க டெவலப் ஆயிட்டீங்க நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க, நான் எல்லாம் படிச்சுட்டேன், புக்கை கரைச்சி குடிச்சிட்டேன், நான் எல்லாத்துலேயும் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க நல்லா படிச்சீங்கன்றதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? எக்ஸாமை வச்சாதான் நீங்க தெரிஞ்சுக்கவே முடியும். ஆமாங்க, அந்த பையன் உண்மையில என்ன பண்ணியிருக்கிறான்? நல்லா தான் படிச்சிருக்கிறான், 600 மார்க்குக்கு 590 எடுத்திருக்கிறான், உண்மையிலே நல்லா படிச்சிருக்கான். அந்த எக்ஸாம்னு ஒன்று வந்தாதான் நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்றது என்ன ஆகும்? தெரியப்படுத்தப்படும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சில நேரத்தில் நாம் பழக்குவிப்பதற்காக, சோதிப்பதற்காக கர்த்தர் சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே நீதிமான்கள் தான், எப்பவுமே பரிசுத்தவான்கள் தான். வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேருமே மோசையை விட சாந்த குணம் உள்ளவர்கள். நம்மளை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் உலகத்திலேயே யாரும் இல்லை. அதுவும் சர்ச்சிலெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்மளை பார்த்து பாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஏமாறுவார். அந்த பிரதர் மாதிரி ஒரு சாஃப்டான ஆளை பார்க்கவே முடியாது. அவர் பேசினா பாதி கேட்கவே கேட்காது. அவர் வீட்டுக்கு போய் பாருங்க, 10 ரிமோட் உடஞ்சிருக்கும். நான் ஒரு முறை ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டு சில காரியங்களை தூக்கி கீழே போட்ட உடைப்பேன். ஒரு நாள் என்னை ஆண்டவர்களை நடத்தின ஒரு நண்பர் இருக்கிறார். அவரை போய் பார்த்தேன். போய் பார்த்து, இந்த மாதிரி ரொம்ப கோவம் வருது, என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரில, எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு சொன்னேன். அவர் கையை பிடிச்சிட்டு அவர் பெட்ரூம் கூப்பிட்டு போனார். ஏன் உள்ளே கூப்பிட்டு போகிறார்? பொதுவாக அவர் பெட்ரூம் கூப்பிட்டு போக மாட்டார். பெட்ரூம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவர் வீட்டு பீரோ உடஞ்சிருக்கு. பீரோ கண்ணாடி இப்படி விரிசல் விட்டுருக்கு. அவர் சொன்னார், போ என் வீட்லேயும் எல்லாம் உடஞ்சுதான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம் எல்லாருமே நீதிமான்கள் தான். நான் அவரை பார்க்கும்போது எப்படி நினைப்பேன் தெரியுமா? எப்படி இவர் மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கார். அதாவது அவருக்கு கோவமே வராது. நான் அவர் கூட 20 வருஷம் பழகிறேன், அவருக்கு என்ன செய்யாது? கோவமே வராது. நானும் நினைக்கிறேன், எப்படி இவ்வளோ சாஃப்டா ஒரு மனுஷால இருக்க முடியும் அப்படின்னா அவர் வீட்டு பீரோவும் உடைஞ்சிருக்கு. அப்போ நாம எவ்வளோ சாஃப்ட்டுங்கிறத நாம இருக்கிற இடத்த வச்சு டிசைட் பண்ண முடியாது. நம்ம யார் என்பதை சிச்சுவேஷனை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். நமக்கு வர பிரச்சனையை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பழக்குவிப்பதற்கு சில சத்துருக்களை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். அவன் வரான், அந்த சத்துரு வருவான். நான் எப்பவுமே சொல்வேன், இப்போ நீங்க இங்கேருந்து போறீங்களா, வீட்டுக்கு போகும்பொழுது பாருங்க, ஒரு தீர்மானத்தோட போவீங்க. அதாவது பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க, ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாரு, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. என்ன தீர்மானம்? இன்னிலிருந்து நான் கோவமே என்ன செய்ய மாட்டேன், படமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் பல நேரங்களில் ஏன் சத்துருவை அனுமதிக்கிறார் தெரியுமா? நாம் பல நேரங்களில் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்கு, நம்மை கர்த்தர் உருவாக்குவதற்கு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வெளியே வச்சே உருவாக்க மாட்டார், உள்ள வச்சும் உருவாக்குவார்.
எல்லாரையும் உள்ள வச்சும் உருவாக்க மாட்டாரு, வெளியே வச்சு உருவாக்குவார். இவன் வீட்டில எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவான். நாம எப்போ ஒருத்து யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் சில ஆட்களை விட்டு வச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் ஏன் சத்துருக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் ஒன்று பார்க்குறாரு. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய திருச்சபையில் பிரச்சனை வந்துருச்சு. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களா சேர்ந்து கல் எடுத்து அடித்து போர்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடனடியாக அந்த ஊழியக்காரருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. போலீஸை போய் பாருங்க, கவுன்சிலரை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, எல்லாத்தையும் ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைண்ணே நான் ஒன்றும் செய்ய வேணாம், ஜோம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. இதுதான் யுத்தத்துக்கு பழக்க வைத்தல். என்னை சுற்றி சத்துருக்கள் இருப்பாங்க, ஆனால் நான் சத்துருக்களோடு கூட மல்லுக்கு நிற்க மாட்டேன். நான் யுத்தத்துக்கு பழக்க வைக்கும்படி என் கைகளை கர்த்தர் என்னை அமைதியாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார். சத்துருக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு சபை அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அடிச்சவெல்லாம் போயிட்டான், ஆனால் சபை இன்னும் அங்கே நடக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சில நேரங்களில் சத்துருக்களை விட்டு வைக்கிறார். ரெண்டாவது எதற்காக தெரியுமா? உங்களை பழக்க வைப்பதற்கு. நீங்க சத்துருக்களை என்ன பண்றீங்க? அந்த சத்துரு இல்லாமல் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, துரத்த மாட்டேங்கிறார். அவனை அந்த இடத்த விட்டு விளக்க மாட்டேன். ஏன்? நீ பழக்க வைக்கிறதுக்காக நான் விட்டு வச்சது. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. கோலியாத்தை குறித்து ஒரு வார்த்தை வசனம் சொல்லுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:33 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். சிறுவயது முதல் யுத்த வீரன். இவனை எதுக்கு கர்த்தர் சிறு வயதுல இருந்து யுத்த வீரனா வச்சிருக்கிறாரு? இவனை சிறு வயதுல இருந்து யுத்த வீரன். கோலியாத்து வேற என்ன பண்ணா தெரியாது. பைபிள் ஒண்ணுமே சொல்லல. பைபிள் கோலியாத்தை பத்தி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் எழும்பி வந்து தாவீது கையில் செத்து போனான், அவ்வளோதான் இருக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவனை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேலே வளர்த்து நல்ல உயரமாக்கி அவனை யுத்தத்துக்கு பழக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் யுத்த வீரனாக மாற்றி ஒரு கையில் ஈட்டி ஒரு கையில் பட்டயம் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்து நிறுத்துது. எதுக்கு தெரியுமா? தாவீதை பழக்க வைப்பதற்கு. இப்போ தாவீது சவுலை எதிர்த்து போராடணும். தாவீது பெலிஸ்தர்களை எதிர்த்து போராடணும். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தணும் 40 வருஷம். இவ்வளவுக்கும் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா ஒரு கோலியாத்தை ஜெயிச்சா மட்டும்தான் அவன் வாழ்நாள் எல்லாம். இது அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப தாவீது கிட்ட 3 ஜெயின்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் பயங்கரமான ஆட்கள். தாவீதே சொல்றான் அவங்க பயங்கரமான ஆட்கள். ஆனா இந்த 3 பேருமே தாவீதுக்கு பயப்படணும். எப்படி? இந்த 3 பேர் யாரை பார்த்து பயப்படணும்? தாவீதை பார்த்து பயப்படணும். ஆனா அவங்க ஜெயிண்ட். எதை வச்சு பயப்படுவான் தெரியுமா? நம்ம ஜெயிண்ட் இவன் பார்க்கறதுக்கு தாண்டா ஆள் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா அவன் கோலியாத்தையே ஜெயிச்சவன். வசனம் சொல்லுது, சவுல் தாவீதுக்கு பயந்து இருந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று கண்டு சவுல் தாவீதை குறித்து பயந்து இருந்தான். காரணம் என்ன? அவன் கோலியாத்தையே ஜெயிச்சவன். அந்த கோலியாத்தை ஜெயிச்ச அந்த ஒரு வெற்றி. அப்ப கோலியாத் எதுக்கு வளர்க்கப்பட்டான்? எதுக்கு கோலியாத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டு வந்தாரு? உலக பிரகாரமா என்ன காரணமா இருக்கும்? ஸ்பிரிச்சுவலி பைபிள்ல கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், தாவீது கையில் சாவதற்கு, தாவீதை ராஜாவாக்குவதற்கு. அவ்வளவுதான். அவன் தாவீது ராஜாவாயிட்டான். அன்னைக்கு முதல் கொண்டு தாவீதுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்ப பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கணும், தாவீதுக்கு தைரியம் வரணும். அப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாராம் தெரியுமா? அவனை சிங்கத்தோட சண்டை போட வைக்கிறார், அவனை கரடியோட சண்டை போட வைக்கிறார். இப்போ சவுல் சொல்றான் இவனை ஜெயிக்க முடியாதுப்பா. அதுக்கு தாவீது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்து, ராஜாவே நான் ஏற்கனவே சிங்கத்தோடையும் கரடியோட என்ன பண்ணிருக்கிறேன்? சண்டை போட்டிருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பழக்கம் அதே மாதிரி இருக்கிற இந்த கோலியாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும். அப்ப கர்த்தர் ஏன் உங்களை சிங்கத்தை அனுமதிச்சாரு? கர்த்தர் ஏன் கரடை அனுமதிச்சாரு? பின்னாடி வர கோலியாத்தை ஜெயிப்பதற்கு. கர்த்தர் ஏன் கோலியாத்தை அனுமதிச்சாரு? பின்னாடி வரக்கூடியதான பெலிஸ்தரை ஜெயிப்பதற்கு. கர்த்தர் ஏன் சவுலை அனுமதிக்கிறாரு? பின்னாடி வரக்கூடிய இஸ்ரவேலை வைப்பதற்கு. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு சத்ருவும் உங்களுக்கான பழக்கம். கர்த்தர் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்ன இப்படி பண்றாங்க? சின்ன வயசுல ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்து மார்க்கத்துல இருந்து வந்தவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவங்க அப்பா செம்மாடி அடிப்பாராம் போட்டு. சர்ச்சுக்கு போனேன்னு தெரிஞ்சிட்டா, காலேஜ் காலத்துல தான் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு.
ஆனா காலேஜ் போகும்போதே பையனை அடிப்பாராம், முழங்கால் போட சொல்வாராம், கீழே உட்காந்து கையை கட்டி சொல்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும் பாரு. காலேஜ் போற பையனை அந்த மாதிரி அடி உதப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ஏன் இந்த பாடு அவருக்கு? ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கல? அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் கடந்து போனார். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை நடத்துகிற சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், இயேசு முதலாவது ஜனங்களோடு பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த காட்டு மிருகத்தோட இருந்துட்டேன்னா நான் நாட்டு மிருகத்தோட போய் வாழ்க்கை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களை கர்த்தர் பழக்குவிக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கான பழக்கம். கர்த்தர் சும்மா கொடுக்கல, இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன பண்றீங்க? ஒன்று விலகி ஓடிடுறீங்க, ஐயோ இந்த போராட்டம் வேணாம், இந்த பிரச்சனை வேணாம், அல்லது சத்ருவை காலி பண்ணிடுறீங்க. எப்படியாவது அது இல்லாமல் போனால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, உடனே அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிறத நீங்க அனுமதி கொடுங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையில் போங்க. கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் நடத்துறாரா, நடந்து போங்க. கர்த்தர் செங்கடலுக்கு நடுவில் கொண்டு போறாரா, கடந்து போங்க. யோர்தானை கிராஸ் பண்ண சொல்றாரா, கடந்து போங்க. ஆனால் இவைகள் அத்தனைக்கு நடுவிலையும் கர்த்தர் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போயிடாதீங்க. ஏதோ ஒண்ணுக்காக தான் கர்த்தரை நடத்துறார். இந்த போராட்டம் எதுக்கு? ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எதுக்காக ஆண்டவர் நடத்துறாரு? இதன் மூலமா கர்த்தர் ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், ஏதோ என்னை உருவாக்குகிறார். என்னை ராஜாவாக்கிறதுக்கு முன்னாடி என்னை கர்த்தர் பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக இந்த போராட்டம் வந்திருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள தொடங்குவீங்க. நீங்க அதை அதாவது அதை கிராஸ் பண்ணுவீங்க. எப்படின்னு கேளுங்களேன். இப்போ ராணுவத்துக்கு போறாங்க. ராணுவத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க? போன உடனே ராணுவத்தில் நேராக போய் ஏசி ரூமில் உட்கார வச்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு ஏஞ்சுவாங்க, உங்களுக்கு டீ கொடுப்போம், குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. போன உடனே அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் போடுவாங்க. பாலைவனத்தில் பனி இருக்கிற இடத்துல பயங்கரமான எக்ஸசைஸு, பயங்கர கஷ்டப்படுத்துவாங்க. எதுக்கு இவ்வளவும் செய்கிறாங்க தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்தையும் செஞ்சு ஒரு நாள் யுத்தம் என்று வந்தால் அந்த யுத்தத்துக்கான பிராக்டிஸ் தான் இது. இந்த பிராக்டிஸை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறவன் யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பான். யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறவன் அவர்களிடத்திலிருந்து அவனுக்கு பதக்கங்களை பெற்றுக்கொள்வான். கர்த்தர் கொடுக்குற பிராக்டிஸ் இப்போவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு உலக பிரகாரமான பிராக்டிஸ், நமக்கு ஆவிக்குரிய பிராக்டிஸ். எந்த இடத்துல கர்த்தர் நடத்தும் போதும், எந்த சூழ்நிலையில் நடத்தும் போதும் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? கர்த்தரை நடத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் என்னை கொண்டு போகிற பாதைக்கு எனக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எதையுமே கர்த்தர் எனக்கு விருதாவாய் செய்யவில்லை. எதுக்கோ என்ன பழக்க வைக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவர் உனக்கு சத்துருக்களை அனுமதித்தாலும் அதான் காரணம். உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்தாலும் அதான் காரணம். உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்தாலும் அதான் காரணம். எல்லாத்துக்கும் பின்னாடியும் உங்க மேல வைத்த பரலோகத்தினுடைய திட்டம் அதுதான் காரணம். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைப்பதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை யுத்தத்துக்கு என்ன செய்கிறாரு? பழக்க வைக்கிறார். இந்த 2 காரியத்தை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உங்களை சுற்றிலும் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைத்ததுக்கு காரணம் நம்முடைய முற்பிதாக்களும் நாமும் கர்த்தருடைய கற்பனையை கைவிட்டு விட்டோம். அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை ஒன்று நாம் மறந்து விட்டோம், அல்லது அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் அதை மீண்டும் சொல்லிக் கொடுப்பதற்காக சத்துருக்களை அனுமதிக்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக சத்துருக்களை அனுமதிக்கிறார். இந்த காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமத்தில் நம்ம வாசிச்ச வசனம் தான் 28:7 சொல்லுது, கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கி. கர்த்தர் விரும்புகிறபடி நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம்னா, கர்த்தர் விரும்புகிறபடி நாம் கற்பனைகளை கைக்கொள்ள தொடங்கிட்டோம்னா, அவர் விரும்புகிறபடி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அமைய தொடங்கிருச்சுன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதியாக்கி கொண்டே வருவார். எல்லாமே பீஸ்ஃபுல்லாக மாறும். நீங்கள் ஒரு தெய்வீக சமாதானத்துக்குள்ளே போக தொடங்குவீர்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா நாம் எல்லாரும்? ஒருவேளை நீங்கள் சத்துருக்களுக்கு நடுவே குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம். சில போராட்டங்கள் உங்களை சுற்றிலும் போய் கொண்டிருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் போய் கொண்டிருக்கலாம். இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையே. கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குதா?
உன்னுடைய முற்பிதாக்கள் ஃபாலோ பண்ண மாதிரி நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உன் தகப்பனாருடைய, உன் தாயினுடைய அந்த ஆவிக்குரிய அனுபவம் உனக்கு இருக்கா? நீ அவங்கள மாதிரி பிஸ்னஸ்லையோ குடும்பத்திலையோ ஊழியத்திலையோ ஷைன் ஆகணும்னு நினச்சினா முதல்ல நீ செய்ய வேண்டியது அவங்க என்ன ஸ்பிரிச்சுவலாக பண்ணாங்கன்றதை பாருங்க. நம்ம டேலண்ட்டில் மேலே வந்துடலாம், நம்ம டேலண்டால் நாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை உன் டேலண்ட் கொஞ்ச நாளைக்கு உன்னை ஷைன் பண்ணும், கொஞ்ச நாளைக்கு உன்னை உயர்த்துறத போல காணாமல் போகும். ஆனால் ஒரு நாள் வரும் காணாமல் போய்விடும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் உடனே நானும் நல்லா பாடுறேன், கர்த்தர் என்னையே பாட்டிலையும் கனம் பண்ணணும். இல்லை 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 இல்லை, நீங்கள் நல்லா பாடுறது நல்லது, ஆனால் அவர்கள் என்ன ஆவிக்குரிய காரியங்கள் செய்தாங்கன்னு பாருங்க. சாராள் நவரஞ்சம்மா ஒரு பாட்டை வாங்கிறதுக்கு கதவை சாத்திக்கிட்டு நாள் கணக்கில் உபவாசத்தில் இருப்பாங்களாம். அவங்க பாட்டுக்காக உள்ளே போக மாட்டாங்களாம், அவங்க ஜெபிக்க போகும்போது கர்த்தர் பாட்டு கொடுப்பாராம். இன்னைக்கு பாட்டு எழுதுறதுக்காக ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உனக்கு நான் பாட்டு தருவேன். அது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி சொல்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா காரியத்திலையும் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுங்க. அதோட கர்த்தர் உங்கள் தாளந்தையும் பயன்படுத்துவார். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க மறவாதிருங்கள். உங்களை போல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் உபாகமத்தில், நீ சொல்லி கொடுங்கிறார். அவர்கள் காதுபட வாசிங்கிறார், அவர்களுக்கு போதிங்கிறார், அவர்களுக்கு அறிவின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்லணும். நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, அந்த நேரத்தில் இயேசு எங்கள் கையை பிடிச்சாரு, நாங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களை மாதிரியே டேலண்டாக இருக்கிற எத்தனையோ பேர் உங்களை மாதிரி ஆசீர்வாதமாக இல்லை. ஏன் தெரியுமா? அவங்கக்கிட்ட இயேசு இல்லை, உங்ககிட்ட இயேசு இருந்தார், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் உங்களை விட அதிக திறமை உள்ளவர்கள் இன்னும் முன்னேறாமலே இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் இன்னும் இயேசுவை பிடிக்கவில்லை, நீங்கள் இயேசுவை பிடித்து கொண்டீர்கள். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இன்னைக்கு ஊழியத்தில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இயேசு தான், என் திறமை ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்கிற திறமையை கூட கர்த்தர் தான் பயன்படுத்தினார்னு சொல்லுங்க. அதுதான் உங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வதற்கான வழி. சத்துருக்கள் நீங்களாங்குவதற்கு அதுதான் வழி. ரெண்டாவது, சில நேரங்களிலே கர்த்தர் சத்துருக்களை அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை பழக்குவிப்பதற்காக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக. அதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க. என் சத்துருக்களுக்காக நீர் என்னை பழக்க வைப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. கோலியாத் வந்தது தாவீதுக்கு நல்லதா போச்சு, சிங்கம் வந்தது தாவீதுக்கு நல்லதா போச்சு. சிங்கத்தோட பழக்க வச்சதுனால அவன் கோலியாத்தை தைரியமாய் மேற்கொண்டான். கோலியாத்தை மேற்கொண்டதுனால அவன் இஸ்ரவேலை தைரியமாய் மேற்கொண்டான். ஒவ்வொரு அனுபவமும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போய்கொண்டிருந்தால் கர்த்தர் ஏன் உங்களை நடத்துகிறார் என்று இப்போ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீ நடத்துகிற பாதைக்காக நன்றின்னு சொல்லுங்க. அவரை அறியாமலே எதுவும் உங்களுக்கு நடக்கலை, அவரை தாண்டி எதுவும் நடக்கலை. ஒன்று, நீங்கள் பண்ண கர்த்தருக்கு முன்பாக நாம் குறை உள்ளவர்களாக காணப்பட்டோம். இல்லையா? கர்த்தர் நம்மை தெரிந்தே அப்படி நடத்துகிறாரா? அப்படின்னா கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சத்துருக்களுக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை நீர் சமாதானமாய் வைக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஆண்டவரே, நீர் நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஓட எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.